Thank you, Deputy Speaker. I have given this letter in English and I have attached another Tamil translation. So I am going to read the Tamil translation which I requested in the letter as well. நன்றி. நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, இலங்கை பாராளுமன்றம் 2025-7-17 அன்று யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்களினால் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு வழங்குதல். மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறுபான்மை தமிழ் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் தங்களுக்கு கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட எனக்கெதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கி அதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறு தால் வேண்டிக் கொள்கிறேன். கடந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் 17/7/2025 அன்று செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் அதை தவிர ஆளுநர் அவர்களால் ஒன்று கூடல் செய்யப்பட்டது. இந்த கூட்டம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சினால் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் 2022-1 இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். மேலும் சுற்றறிக்கையின் 33வது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிற என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது யாழ் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம், அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் சுற்று நிரூபத்தின் வரம்புகளை மீறி ஜனாதிபதி தலைவரை தெரிவு செய்திருப்பதும் அவர் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்திருந்ததும் அதே நேரம் அதே தவிசாளர்கள் முறைகேடாக நடந்தபோது அந்த கூட்டத்தினை ஒழுங்காக நடத்தி செல்லாததும் ஒரு பாரிய குறைபாடாக நான் கருதுகிறேன். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தவிசாளர்கள் பாராளுமன்ற சிறப்பு உரிமை குழுவிற்கு அழைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் மற்றும் இந்த உயரிய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் தொடர்பாக தயவு செய்து நடவடிக்கை எடுக்கவும், அதே நேரம் இவ்வாறான நடவடிக்கைகள் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி ஆணையாளருக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கவும், அதே நேரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்பட வேண்டிய பிரதிநிதிகளை மாத்திரமே அழைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான சுற்று நிரூபத்தின் ஒழுங்கமைப்பு பேணப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசினால் மாவட்டத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கப்படுகின்ற பணம் தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அதற்கு சம்பந்தமில்லாத உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்ததன் மூலம் சுற்று நிரூபத்தை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் அவர்கள் மீறியிருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை ஆரம்பிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவுறுத்தலை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குறிப்பிட்டதொரு பிரச்சனைக்குரிய தீர்மானம் எடுப்பதற்கு அல்லது தீர்மானம் எடுக்கும் வகையில் அது ஆதரவு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு என பல்வேறு மட்டத்திலான நபர்களை அழைக்க முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றில் அவசியப்படுமாயின் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அவர்களை அழைத்து குறித்த விடயம் தொடர்பான கருத்தை எழுத்து மூலம் மாவட்ட செயலாளருக்கு அல்லது பிரதேச செயலாளருக்கு அறிவித்திருத்தல் வேண்டும் என சுற்றறிக்கையின் 26வது பந்தி கூறுகிறது. இந்த சுற்றறிக்கையினை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மீறியிருப்பதாலும் கூட்டத்திற்கு ஒவ்வாத சம்பந்தமில்லாத தனிநபர்களையும் அரசியல்வாதிகளின் கையாட்களையும் நுழைய அனுமதிப்பது ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை திட்டமிட்டு சிதைப்பதாக பொதுமக்கள் கருதுவதால் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாட்டினை சரியான முறையில் ஆற்றுப்படுத்துமாறு கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை அன்புடன் வேண்டி. சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக
அவர் சபையில் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆந்திர தினம் அபிவிருத்தி குழு கூட்டமானது தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலும் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோருடைய இணைப்பில் இடம்பெற்றது. இதன்போது அங்கு தவிசாளர்களும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற சபைகளுடைய தவிசாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக வீதி அபிவிருத்தி மற்றும் இந்த குப்பைகள் அகற்றப்படுகின்ற விதம், வீதிகளில் உளவு இயந்திரங்களில் குப்பைகள் கொண்டு செல்லப்படுகின்ற போது மூடாமல் கொண்டு செல்லப்படுகின்ற என்பது தொடர்பாக விவாதங்கள் எழுப்பப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அது தொடர்பாக சில விடயங்களை தெரிவித்தார். இதன்போது தவிசாளர்கள் நீங்கள் தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம், வெளியே போ நாய் என்ற விதத்திலான சில வார்த்தை பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை அங்கு மீறப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் தொடர்பான அரசு விதிமுறைகளில் இவ்வாறு தவிசாளர்கள் அழைக்கப்படுவதற்கான அனுமதிகள் இல்லை. அவ்வாறு அழைக்கப்பட வேண்டுமாயின் சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை. அந்த வகையில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஒருங்கிணைப்பு தலைவராக உள்ள மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் அங்கு அவதூறாக பேச்சுக்களை வெளிப்படுத்திய தவிசாளர்கள் அனைவரும் பாராளுமன்றத்துக்குள் அழைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும், இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை மீறப்பட்டதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. எனவே இவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்று நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். என்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டமைக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என அவர் சபையில் குறிப்பிடுகிறார். அன்றைய தினம் இதேபோல் இவரும் சில அரசு அதிகாரிகளை அவதூறாக பேசியிருந்தார். அதற்காக வைத்திய சத்தியமூர்த்தியும் சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். தேவையில்லாமல் சில வார்த்தைப்பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டாம், அது மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் என்ற விதத்திலாக சத்தியமூர்த்தியும் கதைத்திருந்தார். இந்த நிலையில் இவருடைய கருத்துக்களால் கோபமடைந்த தவிசாளர்களும் இவருடன் நேரடியாக வாக்குவாதத்திலும் தர்க்கத்திலும் ஈடுபட்டனர். இதன்போது அர்ச்சுனா ராமநாதனும் முக்கியமான சில கேள்விகளை கேட்கின்ற போதே அவற்றுக்குரிய பதில்களை வழங்காமல் இவ்வாறான கூச்சல்களையும் குழப்பங்களையும் அதிகாரிகள் ஏற்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக தவிசாளர்களும் அதையே மேற்கொண்டனர். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் சில விடயங்களில் சரியான கேள்விகளையே கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் உரிய விதத்தில் பதிலளிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் தான் இங்கு பிரச்சனையாக மாறுகிறது. அவருடைய கேள்விக்கு இவர்கள் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அங்கு எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெறும். இந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சுனாவும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக உள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் தகுதியற்றவர், எனவே இவ்வாறு தகுதியற்ற ஒருவரை அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்க வேண்டாம் என்பது தொடர்பாகவும் அவர் தன்னுடைய பிரேரணையில் குறிப்பிட்டிருக்கின்றமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.